எல்லோருக்கும் வணக்கம். காலையில் நான் வந்தப்போவே ஆனந்தி பீடிகை போட்டாங்க. போன வாரம் விருதுநகர் புத்தக திருவிழாவில் ரொம்ப க்யூட்டாக பேசுனீங்கன்னாங்க. அதுக்கு அர்த்தம் இங்கேயும் க்யூட்டாக பேசுங்கன்னு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் என்கிறாள் ஆண்டாள். கொட்டடிக்குள்ளே பசுக்களை அடைச்சி வச்சுருக்காங்க. காலையில் வெளியே விடுவாங்க, கழுத்தில் கயிறை கட்டி. கொஞ்சம் தூரம் மட்டும் பசும்புல், அந்த பனிப்புல்லை மேய்ஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த கயிறு எவ்வளவு நீளம் இருக்கோ அவ்வளவுதான் அந்த பசுமாடு போட முடியும். அந்த கயிற்று தான் எனக்கு நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்க. பாராட்டுரை மட்டும், அதுக்கு நன்றி உரை மட்டும் நீ தெரிவிச்சுட்டு போயிருங்கக்கூடிய கழுத்து கயிறு என்னை என்னுடைய மேய்ச்சல் இல்லையை தடுக்கிறது. எனக்கான வரையறுக்கப்பட்ட ஆடுகளத்தை தாண்டி என்னால் ஆவர்த்தனம் செய்ய முடியாது. விரைவில் விளைவு பெற்றுக் கொள்வேன். படைப்பாளி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த அபூர்வ கணத்திலே பேரிலக்கியம் பிறக்கிறது. உங்களுக்கு தெரியும், நானும் எழுதினேன். 47 ஆண்டுகளாக எழுதி வருகிறேன். நம் நாடு வார ஏட்டின் ஆசிரியராக இருந்த கலைஞர் அவர்கள் என்னை எழுத்தாளராக அறிமுகம் செய்தார். தன்னுடைய ஏட்டில் என்னுடைய கட்டுரைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டார். அவை அனைத்துமே கலைஞரால் எழுத்தாளர் ஆனேன் என்கிற தலைப்பிலே நூலாக வெளிவந்துள்ளது. இதுவரை 15 நூல்கள் எழுதியுள்ளேன். தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்க மாட்டான் என்கிறது விவிலியம். எழுத்தாளன் என்பவன் யார்? அவன் இருட்டிலே புன்னகை செய்பவன் என்கிறார் ஜெயமோகன். தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான். நான் ஒருவேளை சென்னை வாசி என்பதால் கண்டு எனக்கு இந்த பாராட்டு கிடைத்திருக்கிறதா என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. ஆனால் நான் வேறு விட்டு விதையொன்றி கிளை பரப்பிய மண் இது. என் சொந்த மண்ணில் நிகழும் இந்த பாராட்டு நிகழ்வு என்னை வெளிச்சத்தில் புன்னகைக்க வைக்கிறது. என்னால் மாற்றக்கூடியதை மாற்றும் சக்தியையும் மாற்றுவதற்கு இயலாதவற்றை அப்படியே ஏற்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் வழங்கியது என்னுடைய வாசிப்பு. என்னை ஆற்றுப்படுத்தியவை என் வாசிப்பு. என் வாசிப்பே நான். எத்தனையோ படைப்பாளிகளின் தோள் மீது நின்று என்னுடைய உயரத்தை நான் காட்டி கொண்டிருக்கிறேன். அன்சீன் கெஸ்ட் அட் எவ்ரி மீல் என்பார்கள். 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு புலனாகாத ஒரு 3ஆம் அவரும் உடன் நடப்பதாக டிஎஸ் எலியட் சொல்வார். அதாவது என்னென்னா, ஹூ இஸ் தி தேர்ட் மேன் வாக்கிங் பிஹைண்ட் யூ என்று. அதே போல் நான் மட்டும் நடந்து செல்லவில்லை. எத்தனையோ எழுத்தாளர்கள், எனக்கு வாசிப்பை கொடுத்த எழுத்தாளர்களும் என்னுடன் நடந்து வந்து. இது எப்படின்னா, இதில் திருக்கோவிலூரில் ஆதி ஆழ்வார்கள் 3 இருந்தாங்க. ஒருவர் கிடக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம், 4ஆம் அவர் ஒருத்தர் நிற்கிறாரு. அதே போல் பேயாழ்வார் உடனே கண்டுட்டார். திருக்கு கண்டேன், பொன்மேனி கண்டேன், அருக்கன் அணி நிறமும் கண்டேன் அப்படின்னு. அதே போல் ஒரு பரம்பொருளாகத்தான் நான் எனக்கு வாசிப்பை அருளிய எழுத்தாளர்களை நான் பார்க்கிறேன். செம்பிமாவை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. நானும் பேசினா அவன் மேலேயே வெறுப்பு வந்துடும். காலையிலேயே நம்ம டாக்டர் பொன்னியின் செல்வனை ஆரம்பித்தாங்க. இது பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய குந்தவை ஆகட்டும், இல்லைன்னா செம்பியன் மாதேவி ஆகட்டும், இவங்களை எல்லாம் விட நான் நேசிக்கிறது யார் அப்படின்னா யமுனா. மோகமுள்ளில் வரக்கூடிய யமுனாவை நினச்சி தூங்காமல் இருந்திருக்குமே ஒழிய, குந்தவையை நினச்சோ செம்பியன் மாதேவியை நினச்சோ அவெல்லாம் என் தூக்கத்தை ஒன்றும் அவள் கலைக்கவே இல்லை. இறுதியாக ஒன்று, பரம்பொருள் உரையும் அந்த கருவறைக்கு முன்பு இருக்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனேன்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் சொல்கிறாரு. திருவேங்கடமலையில் ஏதேனும் ஒரு பிறவி வாய்க்க வேண்டும் என்கிறார். குருகாகவோ, இல்லை என்றால் குருகுக்கு இரையாகக்கூடிய மீனாகவோ, இல்லை என்றால் வண்டினங்கள் முரளக்கூடிய செண்பகமாகவோ, இல்லை என்றால் தம்பகம் எனப்படும் புதர்களாகவோ, காணாராகவோ எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஒன்றாக ஆவேனே என்கிறார். திருமலையிலிருந்து சீடர்கள் முடிக்க போகிறேன். திருமலையிலிருந்து சீடர்களுடன் ஆனந்தாழ்வான் இறங்கி வருகிறார். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு பசிக்குதுன்னு அந்த கட்டமுதை பிரிக்கிறார் உள்ள எறும்பு. சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, எங்கேருந்து கொண்டு வந்தோமோ அங்கேயே போய் இதை வச்சுருங்க. ஏன்னா எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே என்று ஆசைப்பட்ட அந்த பக்தர்கள் எறும்பாக கூட பிறந்திருக்கலாம். அவர்களை திருமலையிலிருந்து பிரித்த பாவம் நமக்கு வேண்டாம்ங்கிறாங்க. ஐயனார் கோயில் போயிட்டு நான் வரும்போது சில உருண்டை கல் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுருப்பேன். அனந்தாழ்வான் கதையை தெரிந்த பிறகு ஆற்று நீரில் ஆழ்நிலை தியானத்தில் மூழ்கி கிடந்த அந்த கற்களின் மோனத்தவத்தை குலைத்து விட்டோமே என்று ஒரு குற்ற உணர்வில் நான் குமைவது உண்டுதான். ஒரு கல் பேசுவதாக அபிதா நாவலிலே லாசாரா சொல்லுவார், நான் கிடந்த இடத்திலிருந்து என்னை இப்போது எடுத்தாய், இதே இடத்தில் நான் எவ்வளவு காலம் இருந்திருப்பேன் என்று உன்னால் யூகிக்கவாவது முடியுமா என்று.
நண்பர்களே, செம்பிமா நாவலிலே மாத கார்த்திகைக்காக பழனி நோக்கி இரட்டை மாட்டு வண்டியில் செல்கிறார்கள். விருப்பாட்சி மேட்டிலே வண்டி ஏற முடியாமல் தவிக்கிறது. கல்லை வச்சு முட்டு கொடுக்குறாங்க. சமதளத்திற்கு வந்த பிறகு பெரியவங்க சொல்கிறாங்க, நீ கல்லை எடுத்து நீ முட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க முட்டு கொடுக்குறாங்க. முட்டு கொடுத்த பிறகு சொல்கிறாங்க, இந்த கல்லை எங்கிருந்து எடுத்தாயோ அதே இடத்துல வைங்க அப்படிங்காங்க. ரஜினி எழுதுகிறாரு, அந்த செம்பியம்மா நூலில் எடுத்த பொருளை எடுத்த இடத்திலேயே வைக்க வேண்டும் என்று. நண்பர்களே, எனக்கு இப்பொழுது பாராட்டு கொடுத்திருக்கிறீர்கள். அதில் என்னுடைய பாராட்டையும் இணைத்து ரஜினிக்குரிய பாராட்டாக அவரிடமே மீள சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அன்புக்கு நன்றி. வணக்கம்.